Nachalinivattam welcome me for the evening yoga session. Today 2064th session going to take over by Yoga Ratna Mrs. Divya. Is she is MCA, MBA yoga practitioner for more than 4 years. Completed 200-hour yoga teacher training. Welcome, ma'am. Start your session, ma'am. Thank you, sir. So, next question start பண்ணலாம். Hands namaskar mitra. Close your eyes. Om Guru Brahma Guru Vishnu Guru Devo Maheshwara Guru Sakshat Parabrahma Tasmai Shri Guruve Namaha. Open your eyes and see your palms. So, warm up start பண்ணலாம். Candle warm up. Toes வந்து head வரைக்கும் warm up பார்க்க போறோம். First toes stretch out and in 5 times. So stretch out, in, and then 5 times. Start பண்ணலாம். 1, 2, 3, 4, 5. So left leg. 1, 2, 3, 4, 5. Next ankle rotate clockwise, anti-clockwise. 5 times பண்ணலாம். 1, 2, 3, 4, 5. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5. Left leg. 1, 2, 3, 4, 5. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5. இப்போ நீக்கு பால் கிக் மாதிரி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரைட் லெக் 5 times ball kick. 1, 2, 3, 4, 5. இப்போ left leg 5 times. 1, 2, 3, 4, 5. Knees rotate 5 times clockwise, 5 times anti-clockwise. 1, 2, 3, 4, 5. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5. Hip-க்கான stretches. Clockwise 5 times, anti-clockwise. Rotate பண்ண போறோம். 1, 2, 3, 4, 5. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5. இப்போ ஷோல்டர் ரொட்டேட் பண்ண போறோம். சைட்வேஸ் நின்றுட்டு ரைட் லெக் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் இன் சமான முத்ரா ரொட்டேட் பண்ணலாம். கிளாக்வைஸ்ல 5 டைம்ஸ். 1, 2, 3, 4, 5. இப்போ லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு ரைட் லெக் பேக்ல கொண்டு போயிடுங்க. ஹேண்ட் சமான முத்ரால வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5. இப்போ நெக்ஸ்ட் அப் டவுன் ரைட் லெஃப்ட் அண்ட் ரொட்டேட் 3 டைம்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அப் டவுன். இன்ஹேல் டவுன், exhale up. Inhale down, exhale up. Inhale down, exhale up. இப்போ ரைட் லெஃப்ட். Inhale center, exhale right. Inhale center, exhale right. Left, sorry. Inhale center, exhale right. Inhale center, exhale left. இப்போ ரொட்டேஷன் ரைட்ல போகும்போது இன்ஹேல், லெஃப்ட்ல வரும்போது எக்ஸேல். Inhale right, exhale left. Inhale right, exhale left. Inhale right, exhale left. Anti-clockwise. Inhale left, exhale right. Inhale left,
exhale, rise. Inhale, exhale, rise. Okay. So warm up complete பண்ணிட்டோம். ஒரு 2 breath normal breath எடுத்துக்கலாம். So next we are moving to சூரிய நமஸ்கார். சூரிய நமஸ்கார்ல இன்னைக்கு நம்ம சிவானந்தா ஸ்கூலோட சூரிய நமஸ்காரம் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ எல்லாரும் மேத்தோட டாப் பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். சூரிய நமஸ்கார். பிரணமாசன், हस्त उत्तानासन, पाद हस्तासन, अश्व संचलनासन, कंदोलासन, अष्टांग नमः, भुजंगासन, पर्वतासन, अश्व संचलनासन राइट लेग पे, पाद हस्तासन, हस्त उत्तानासन, பிரணமாசன். ரைட் லெக் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ இதே மாதிரி லெஃப்ட் லெக் பண்ணலாம். பிரணமாசன், हस्त उत्तानासन, पाद हस्तासन, अश्व संचलनासन, कंदोलासन, अष्टांग नमः, भुजंगासन, पर्वतासन, अश्व संचलनासन, पाद हस्तासन, हस्त उत्तानासन, प्रणमासन. ஸோ சூரிய நமஸ்கார் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாண்டிங் ஆசனஸ் பார்க்கலாம். ஸ்டாண்டிங்ல இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆசனஸ் பண்ணலாம். சீக்வன்ஸ் ஆசனஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ஆசனாலையும் நம்ம ஒரு 5 கவுண்ட்ஸ் ஸ்டே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பிரணமாசனம். லெஃப்ட் க்ளோஸா வச்சுட்டு ஹேண்ட்ஸை வந்து இந்த நமஸ்கார் முத்ரால வச்சுட்டு இந்த ஆசனாவை ஸ்டே பண்ணலாம். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் உத்தித்த தாடாசனம். 5 பாயிண்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. நல்லா லெக் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஆர்ம்ஸ் ஷோல்டர் லெவல் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த பொசிஷன்ல ஸ்டே பண்ணலாம். இது வந்து 5 பாயிண்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் இங்க இருந்து அப்படியே வாரியர் 2க்கு போலாம். உங்களோட ரைட் ஃபுட்டை ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி திருப்பிட்டு நீஸை பெண்ட் பண்ணி உங்களோட ரைட் நெயில்ஸை பார்க்கணும். இந்த பொசிஷன்ல ஸ்டே பண்ணலாம். 1 2 3 4 5. இப்போ வாரியர் 2ல இருந்து நம்ம வாரியர் 1க்கு அப்படியே மூவ் பண்ண போறோம். உங்க பாடியை ஃபுல்லா ரைட் சைட்ல ட்விஸ்ட் பண்ணி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி நமஸ்கார் முத்ரால வைங்க. 1 2 3 4 5. இப்போ அப்படியே உங்க ஹேண்ட்ஸை டவுன் பண்ணி பார்சவ கோணாசன். உங்க ரைட் லெக் எடுத்துட்டு வந்து ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு வந்து ரைட் லெக் ஃப்ரண்ட்ல வச்சு உங்களோட பாடியை ட்விஸ்ட் பண்ணி ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பார்க்கலாம். பார்சவ கோணாசன். இந்த பொசிஷன் அப்படியே ஸ்டே பண்ணலாம். 1 2 3 4 5. இப்போ அப்படியே ரைட் பண்ணி 5 பாயிண்ட் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, உத்தித்த தாடாசனம் அந்த பாயிண்ட்டுக்கு அந்த பொசிஷனுக்கு வந்துடலாம். இந்த பொசிஷன் ஒரு 5 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5. ரைட் லெக் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி லெஃப்ட் லெக்ல வாரியர் 2 பொசிஷன். லெஃப்ட் நீயை லைட்டா பெண்ட் பண்ணி உங்களுடைய லெஃப்ட் ஆர்ம்ஸோட நெயில்ஸ் பாருங்க. இந்த பொசிஷன் அப்படியே ஸ்டே பண்ணலாம். 1 2 3 4 5. இப்போ இங்கேருந்து நம்ம வாரியர் 1க்கு மூவ் பண்ணிட்டு போகிறோம். பாடியை லெஃப்ட் சைடில் ட்விஸ்ட் பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணி நமஸ்கார் முத்ரால வச்சு ஸ்டே பண்ணலாம். 1 2
3 4 5. இங்கேருந்து பார்சவ கோணாசனா. லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் பக்கத்தில் வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இந்த பொசிஷனை வந்து ஸ்டே பண்ணுங்க. எக்ஸ்டெண்டட் சைட் ஆங்கிள் போஸ். 1 2 3 4 5. இப்போ உத்திட்டு தாடாசனா. இந்த பொசிஷனுக்கு வந்துடலாம். 5 ஆங்கிள் போஸ், 5 பாயிண்ட் ஆங்கிள் போஸ் பண்ணலாம். வந்துட்டு பிராணாயாமம். 1 2 3 4 5. ஸோ இது வந்து ஸ்டாண்டிங்ல ஒரு சீக்வன்ஸ் ஆசனா மாதிரி நீங்க பார்த்துருக்கோம். இப்போ வந்து சிட்டிங் போயிடலாம். சிட்டிங்ல நம்ம பார்க்க போகிறது பாததீராசனா. பாததீராசனாக்கு வஜ்ராசனில் செட் பண்ணலாம். வஜ்ராசன் போட்டு காண்பிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஹேண்டை கிராஸ்ல ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்டோட ஆரம்பிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்டோட ஆரம்பிச்சு வச்சு உங்களோட தம்ஸ் வெளியில இருக்க மாதிரி வச்சு இந்த பொசிஷன்ல அப்படியே கண்ணை மூடிட்டு ஸ்டே பண்ணலாம். ஒரு 2 பிரேத் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஆர்ம்பிட்ல இருக்கிற நர்வ் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஆக்டிவேட் பண்றோம். அப்போ வந்து உங்க நோஸ் ஏதாவது கன்ஜெஷன் இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணி நம்ம நாஸ்ட்ரல்ஸ்ல ஏர் ஃப்ளோ வந்து நல்லா ஃப்ரீயா 2 நாஸ்ட்ரல்ஸ்லையும் ஏதாவது பிளாக் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பொசிஷன்ல வந்து ஸ்டே பண்ணலாம். இது வந்து பிராணாயாமா மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொசிஷன் ஸ்டே பண்ணிட்டு போறது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ நல்லா ஒரு 2 பிரீத் எடுத்து அப்படியே இந்த பொசிஷன்ல அப்படியே ஸ்டே பண்ணலாம். நல்ல டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. நோஸ் பிளாக்கேஜ் இருக்கிறவங்களுக்கு இமீடியட் ரிலீஃப் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரோன் பொசிஷனுக்கு போகலாம். ப்ரோன்ல நம்ம பார்க்க போறது அர்த்த தலபாசனா. லை ஆன் யுவர் ஸ்டொமக். ஹேண்ட்ஸ் வந்து உங்க தொடை பக்கத்துல வச்சுக்கோங்க, இல்ல உங்க கை கடியில வச்சும் பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம அர்த்த தலபாசனா பண்ண போறோம். அர்த்த தலபாசனா வந்து ஒரு லெக்கை மட்டும் இப்படி மேல லிஃப்ட் பண்ணணும். இது இனிஷியலா ஸ்டார்டிங்ல சரியா வரலன்னா இது எப்படி பண்ணலாம்னா இப்படி லிஃப்ட் பண்ணி ரைட் லெக்கை லிஃப்ட் பண்ணும்போது லெஃப்ட் லெக்கை அந்த நீஸை வச்சு சப்போர்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணும்போது அந்த அர்த்த தலபாசனா வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸோ இந்த பொசிஷன்ல வந்து வச்சு ஒரு 5 கவுண்ட் ஸ்டே பண்ணலாம். 1 2 3 4 5. இது தலபாசனா ரீச் பண்றதுக்கான ப்ரிப்பரேட்டரி மாதிரி தான். இது ஒரு சப்போர்ட் கொடுத்து அந்த லெக்கை வந்து நம்ம லிஃப்ட் பண்றோம். இப்போ வந்து லெஃப்ட் லெக் அதே மாதிரி பண்ணலாம். இப்போ ரைட் லெக் எடுத்துட்டு வந்து லெஃப்ட் லெக் நீ மேல வச்சு இப்போ லிஃப்ட் பண்ணி இந்த பொசிஷன்ல ஸ்டே பண்ணலாம். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அர்த்த தலபாசனா ஹாஃப் லோக்கஸ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே மக்ராசனால ஒரு 2 பிரீத் எடுத்துக்கோங்க. இப்போ சுபைன் பொசிஷனுக்கு வந்துடலாம். சுபைன் பொசிஷன்ல நம்ம இது பண்ண போறது சுச்சீந்திராசனா. சுச்சீந்திராசனா எப்படி பண்றோம் அப்படின்னா இந்த ரைட் லெக் இப்படி லிஃப்ட் பண்ணி ஒரு எல் ஷேப்ல பிளேஸ் பண்ணிட்டு லெஃப்ட் லெக் ஃபோல்ட் பண்ணி அந்த கை மேல இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம 2 ஹேண்டையும் அந்த கைக்கு நடுவில் இன்டர்லாக் பண்ணி ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு புல் கொடுத்து இந்த பொசிஷன்ல வந்து ஸ்டே பண்ணணும். இதுக்கு பேர் வந்து சுசீந்திராசனா, ஐ ஆஃப் த நீடல் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரிலாக்ஸிங் ஆசனா தான். பிளஸ் இது வந்து ஒரு ஹோல் பாடிக்கு சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளஸ் ஹார்ம்ஸ்ட்ரிங் க்ளூட் மசில்ஸ்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் இந்த ஆசனாஸ் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இந்த பொசிஷன் ஸ்டே பண்ணலாம். சுச்சீந்திராசனா 1 2
3 4 5. இது வந்து ஹிப் ஓப்பனிங் ஆசனான்னு சொல்லுவாங்க இதை. இப்போ ரைட் லெக் பண்ணல, இப்போ அதே மாதிரி லெஃப்ட் லெக். இப்போ லெஃப்ட் லெக் இந்த பொசிஷன்ல வச்சுட்டு ரைட் லெக்கோட மடக்கி இந்த டைட் மேல வச்சு லாக் பண்ணி சின்னதா ஒரு புல் கொடுத்து இந்த பொசிஷன்ல வந்து ஸ்டே பண்ணலாம். 1 2 3 4 5. இப்போ அப்படியே சவாசனால ஒரு ரிலாக்ஸேஷன், சின்னதாக ஒரு ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம். உங்கள் பாடியை நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி நல்லா தளர்வாக வச்சுக்கோங்க. உங்கள் கவனம் உங்கள் பாடியில் இருக்கட்டும். இன்னைக்கு டே ஃபுல்லாக நீங்கள் நிறைய விதமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய விஷயம் போயிட்டுருக்கும். இந்த டேயில் ஏதாச்சும் நடந்த காம்ப்ளெக்ஸான விஷயம், இன்சியூரிட்டிஸ், நெகட்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா இந்த ரிலாக்ஸேஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ கண்ணை மூடி உங்கள் கவனத்தை உங்கள் உடம்பு மேலே வைங்க. ஸோ நம்ம கவனம் இப்போ நம்ம உடம்பு மேலே இருக்கு. இன்னைக்கு நாளில் நடந்த நெகட்டிவான திங்ஸ், இன்சியூரிட்டிஸ், காம்ப்ளெக்சிட்டிஸ் இது எல்லாத்தையும் நம்ம உடம்பை விட்டு இப்போ வெளியில் அனுப்ப போகிறோம். அதெல்லாம் ஒரு ஸ்மோக் ஃபார்மில் நம்ம உடம்பை விட்டு இப்போ வெளியேற போகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த உடம்பு வந்து நம்ம அந்த வெளியேற்றிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பாடி வந்து இப்போ லைட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இந்த நெகட்டிவ் எனர்ஜி, இன்சியூரிட்டி, காம்ப்ளெக்சிட்டி இதுக்குனால நம்ம ஃபேஸ் பண்ணது எல்லாமே நம்ம உடம்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணணும். மைண்ட் வெளியில் போச்சோம்னால திருப்பி இதை கொண்டு வந்து நம்மகிட்ட இருக்கிற ஜர்ஸ் எல்லாத்தையும் இந்த சமயத்தை வெளியேற்ற பாருங்க. அது ஒரு ஸ்மோக் மாதிரி நம்ம உடம்புல இருந்து வெளியில போயிட்டு இருக்கு. அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. ஸோ ரிலாக்ஸேஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். செகண்ட் பார்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வந்துட்டு இருக்கு. அதை நம்ம இப்போ அக்செப்ட் பண்ண போகிறோம். நமக்குள்ளே வருது, உள்ளே வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்துருச்சு. நம்ம ஹார்ட் பற்றி பியூர் பிளட் பம்ப் பண்ணி ஹோல் பாடிக்கும் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பியூரிட்டியும் பாசிட்டிவிட்டியும் அங்கேருந்து அப்படியே நம்ம பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே அந்த எனர்ஜி நம்ம உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பாசிட்டிவிட்டியை நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நம்ம உடம்பு ரொம்ப பேலன்ஸ்டாக ஃபீல் ஆகுது. நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சிம்பிளாக பீஸ்ஃபுல்லாக நமக்கு இந்த நாள் இருக்கு. அப்படியே அதை மட்டும் நினச்சிட்டு நல்லா ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. மெதுவாக வலது பக்கமாக திரும்பி நம்ம உட்காரலாம். இப்போ பிராணாயமா சொல்லி பண்ணலாம். பிராணாயமா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கபாலபதி யூஸ் பண்ணிக்கலாம். கபாலபதி வந்து சன் ஷைனிங் பிராணாயமான்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னா நமக்கு மெட்டபாலிசத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும். நம்ம அப்டோமினலை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். யாராவது நம்ம வயிற்றுல இருக்க சதையை குறைக்கணும், அந்த வயிற்றுல இருக்க ஃபேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கபாலபதி வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணுவோம், பாசிவ் இன்ஹேல் அண்ட் ஆக்டிவ் எக்ஸேல். ஸோ ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு எக்ஸேல் வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு சிக்கு பண்ணலாம். கபாலபதி இன்ஹேல் எக்ஸேல். இன்னொரு டைம் பண்ணலாம். இன்ஹேல் எக்ஸேல்.
black. நெக்ஸ்ட் பத்ரிகா பிராணாயாமா. பத்ரிகா வந்து எனர்ஜைசிங் பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. பெலோஸ் பிரீத்திங் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இது வந்து என்ன பண்ணா நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை நல்லா கிளியர் பண்ணிவிடும், இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். இது ஆக்டிவ் இன்ஹேல், ஆக்டிவ் எக்ஸேல். இன்ஹேலா எக்ஸேல் பண்ணும்போது ஆதிமுத்ரால வச்சு டவுன் பண்ணணும். நல்லா ஆக்டிவா பண்ணலாம். 10 டைம்ஸ் கவுண்ட்ல பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஹேலா எக்ஸேல் டவுன், இன்ஹேலா exhale down, inhale up, 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 exhale down. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பஸ்ரிக்கா முடிச்சது. இப்போ எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். நாடி சுத்தி சோதனை, நாடி சுத்தி பண்ணலாம். அனுலோம். அதுக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்ரா, ரைட் ஹேண்ட் நாசிக முத்ரா. ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ணி ரைட்ல எக்ஸேல், அதுக்கப்புறம் ரைட்ல இன்ஹேல் பண்ணி லெஃப்ட்ல எக்ஸேல். இதை வந்து ரிப்பீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 10 டைம்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸேல் லெஃப்ட், inhale left, exhale right, inhale right, exhale left, 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 inhale left, exhale right, exhale right, sorry, inhale right, exhale left. Two breath normal breath எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிராமரி பிராணாயாமா. பிராமரி வந்து ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணும், நம்மளோட தூக்கத்தோட குவாலிட்டி, இட் இம்ப்ரூவ்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். இப்போ பிபி பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிராமரி பண்ணும்போது. உங்களோட 5 சென்டென்ஸே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இயர்ஸ், ஐஸ், நோஸ், அப்புறம் அப்பர் லிப் மேலே லோவர் லிப்ல இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஹம்மிங் பீ சவுண்டோட ப்ரீத் பண்ண போறோம். ப்ரீத் இன் பண்ணிட்டு ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஒரு ஹம்மிங் பீ சவுண்டோட பண்ண போறோம். ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீத் இன், ஃபர்ஸ்ட் ஒரு ஹேண்டை வந்து இந்த பொசிஷன் வச்சுக்கோங்க. சன்முகி முத்ரா. ப்ரீத் இன் பண்ணா, ப்ரீத் அவுட் பண்ணும்போது சவுண்ட், ஒரு ஹம்மிங் பீ சவுண்ட் மாதிரி.
ம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பிரீத் நார்மல் எடுத்துக்கலாம். முத்ரா செஷன் போயிடலாம். முத்ராஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சக்தி முத்ரா. சக்தி முத்ரா எதுக்காக அப்படின்னா, சக்தி முத்ரா வந்து நம்ம ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்சோமேனியா பேஷண்ட்ஸ்க்கு தெரப்பட்டிக்கலாவே இந்த சக்தி முத்ரா வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்லீப் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த சக்தி முத்ரா. அப்புறம் வந்து மென்சுரல் மென்சுரேஷன் டைம்ல இருக்க டிஸ்கம்ஃபர்ட்டை ரிலீவ் பண்றதுக்கும் இந்த சக்தி முத்ரா நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட தம்பை டிஃபோல்ட் பண்ணி அது மேல இந்த மிடில் ஃபிங்கரையும் ஃபோர்த் ஃபிங்கர் வச்சுட்டு இந்த லிட்டில் ஃபிங்கரையும் ரிங் ஃபிங்கர்ஸ் ஜாயின் பண்ணி இந்த பொசிஷன்ல வைக்கணும். சக்தி முத்ரா. சக்தி முத்ரா இன்சோமேனியா இது ஸ்லீப் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தெரப்பட்டிக்கலாவே கொடுக்கக்கூடிய ஒரு முத்ரா இது. பிளஸ் வந்து மென்சுரேஷன் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறவங்களுக்கு பெயின் ரிலீஃப்க்கு இந்த சக்தி முத்ரா இருக்கும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த பொசிஷன்ல அப்படி ஃபீல் பண்ணலாம். ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனும் கொடுக்கும் இந்த முத்ரால இருக்கும்போது. ஸோ ஸ்லீப் குவாலிட்டிக்கு நம்ம இந்த முத்ரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுச்சி முத்ரா. சுச்சி முத்ரா வந்து தூங்கி எழுந்த உடனே நம்ம பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. இந்த முத்ரா பண்ணும்போது நம்ம கான்ஸ்டிபேஷன், கேஸ், ப்ளோட்டிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பட் இது மெட்டபாலிசமும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இந்த சுச்சி முத்ரா தூங்கி எழுந்த உடனே பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. இந்த முத்ரா இப்போ நம்ம ஃபிஸ்ட் வைக்கிற மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய ஃபோர்த் ஃபிங்கரை மட்டும் ரைஸ் பண்ணிட்டு இந்த தம்பை கொண்டு வந்து அந்த மிடில் ஃபிங்கர் மேல இப்படி பிளேஸ் பண்ணி கேட்கும். அவ்வளவுதான். ஃபோர்த் ஃபிங்கர் மட்டும் ரைஸ் பண்ணிட்டு இந்த தம்பை வந்து இந்த மிடில் ஃபிங்கர் மேல இப்படி வச்சு இந்த பொசிஷனை வச்சு இப்படி வைக்கணும். ஸோ தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம படுக்கையில கூட இந்த மாதிரி வச்சிருக்கலாம். இது வந்து கான்ஸ்டிபேஷன், கேஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு நல்லா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மெட்டபாலிசத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து உஷஸ் முத்ரா. உஷஸ் முத்ராவை எப்படி பண்ணணும்னா, இது ஜஸ்ட் ஆஃப் டான் சொல்லுவாங்க, நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கைகளை கோர்த்து மேலா இருந்தா வலது கை மேல வலது கட்டை விரல் மேலையும், ஃபீமேலா இருந்தா இடது கட்டை விரல் மேல இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பொசிஷன்ல வைக்கணும். இந்த பொசிஷன்ல வச்சுட்டு இந்த நேவல் கீழே இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்டே பண்ணுவோம். இது வந்து உஷஸ் முத்ரா. இது வந்து உஷஸ் நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரெயினோட ஹெமிஸ்பியரை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும். ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த முத்ரா வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். லைக் கிரியேட்டிவிட்டி, ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், அந்த மாதிரியான ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து இந்த உஷஸ் முத்ரா வைக்கும்போது கிடைக்கும். இது என்ன பண்ணும், இது எண்டோக்ரைன் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணி அந்த ஹார்மோன் பேலன்ஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சுச்சி முத்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உஷஸ் முத்ரா வச்சு பண்ணும்போது நமக்கு அந்த நாள் வந்து நல்லபடியா அமையும். ஸோ இந்த உஷஸ் முத்ரா நான் சொன்ன மாதிரி மேலா இருந்தா அந்த வலது கட்டை விரல் மேல இருக்கிற மாதிரியும், ஃபீமேலா இருந்தா இடது கட்டை விரல் மேல இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு இந்த பொசிஷன்ல ஒரு 5 to 10 minutes ஸ்டே பண்ணணும்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எண்ட் பண்ணிக்கலாம். எண்டிங் ப்ரேயர் பண்ணிடலாம். Sit in comfortable position. Hand in Namaskar Mudra. Om Asato Ma Sargamaya Tamaso Ma Jyotirgamaya Mrityorma Amritangamaya. Om Shanti Shanti Shanti. Slowly rub your palms. நல்ல ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி உங்க ஐஸ்ல வச்சு அப்படியே உடம்பு பூராவும் அந்த ஹீட் எனர்ஜியை வந்து பண்ணிட்டு ஓப்பன் யுவர் ஐ அண்ட் see your palms. Thank you so much. Thank you so much for the session. வணக்கம் திவ்யா மேம். அருமை, அற்புதம், ஆனந்தம், அருட்பெராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகை, மெய்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். இந்த என்சிவிடி அனைவரும் வாழ்க வளமுடன். சந்தோஷம் சந்தோஷம். அற்புதமா இருந்தது. உங்களுடைய ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் சூப்பரா இருந்ததுமா. நம்ம Thank you, ma'am. Thank you, Sudhir. Thank you, ma'am. குட் ஈவினிங், மோகன் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். சொல்லுங்க சார். நல்லா இருந்தது. நல்ல கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நல்ல ஆசனாசனா நல்லா சூஸ் பண்ணி நல்ல இம்பார்ட்டன்ட் ஆசனாஸா நல்லா பண்ணீங்க. அதுவும் முத்ராஸ் வந்து இன்னைக்கு தேவையான எல்லாருக்கும் தேவையான முத்ராஸா செலக்ட் பண்ணி நல்ல டீட்டெயிலா அழகா சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச். வளர்க வளர்க நச்சது மட்டும். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் மேடம். சாயாதேவி மேடம். மேடம் அருமையா இருந்தது மேடம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் சூப்பரா இருந்தது மேடம். கிளியரா இருந்தது மேடம் கிளாஸ். சூப்பர் மேடம். தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். ஹாய்க்கா, சௌந்தர்யாக்கா. சௌந்தர்யா, ஐ திங்க் தேர்ட் செஷன் நினைக்கிறேன். ஒவ்வொரு செஷனுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுக்கா, சீரியஸா. ஸோ ரொம்ப என்னது ரொம்ப கிளியரா இருந்தது. டாப் டு எண்ட் வரைக்கும் சீரியஸா கிளியரா இருந்தது. இம்ப்ரூவ் நல்லாவே தெரியுதுங்கக்கா. ஸோ இதுக்கு மேலலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையே இல்லை. ஸோ எங்க போனாலும் கிளாஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. சூப்பர்க்கா, சூப்பர். மேம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம் மேம். முத்ராஸ் நல்லா இருந்தது மேம். தூங்கி எழறதுக்கு ஒரு முத்ரா சொன்னீங்க, தூங்குறதுக்கு ஒரு முத்ரா இருக்காங்க மேம்? ஏதாவது தூக்கமே வருதுடா நைட்ல. சக்தி முத்ரா வச்சு அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா என்ன மேம்? சொல்லுங்க மேம். சக்தி முத்ரா சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னீங்களா? அது என்னங்க மேம்? உஜ்ஜை என்ன ரெண்டாவது ஒரு சொன்னீங்களே, கட்டை சுண்டு இந்த ஆள்காட்டி விரல் நீட்டு. அது வந்து சுச்சி முத்ரா. சொல்லி பண்றது சுச்சி. சுச்சியா? சுச்சி முத்ரா. அடுத்து தேர்ட் ஒன் சொன்னீங்களா மேம்? அது மேம் உஷஸ் முத்ரா. அந்த சக்தி முத்ரா ஓகேவாங்க மேம்? தூக்கத்துக்கு அது பண்ணலாம் மேம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ திவ்யா மேம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரங்கநாதன் மேம், ஸ்டார்டிங் டு எண்ட் வரலாம் சூப்பராக பண்ணீங்க. ரொம்ப வாய்ஸ் கிளியர் கிட்ட இருந்தது. நல்ல எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க. முத்ராஸ் ஆல்சோ வெரி குட். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வேற என்ன மேடம்? புவனேஸ்வரி மேடம். Yes, tell me, ma'am. Mudra is very nice, ma'am. Mudra. Usha Mudra. That is a new one. Thank you so much. 15 minutes or 10 minutes in one mudra timings? 5 to 10 minutes அப்படி வச்சு ஒரு டேல வந்து 3 டைம்ஸ் இருக்கும் பண்ணலாமா?
5 to 10 மினிட்ஸ் ஓகே வச்சுருங்க. அதே வந்து ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். காலையில ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் ஆஃப்டர்நூன்ல அந்த மாதிரி பிரிச்சு பண்ணிக்கலாம். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.